ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரிச்சு கொடுத்திருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய சொந்த சுயபர புராணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக் மையங்கள், திறன் பயிற்சி மையங்கள், 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமா நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு.